ஸ்கூலுக்கு வரதா வேண்டாமா? ஆன்லைனில் கல்வி இது ஒரு விதமான வரம் அப்படின்னு சொன்னா கூட நிறைய அசௌகரியங்களும் இருக்கு. போத் ஃபார் டீச்சர்ஸ் as well as ஃபார் சில்ட்ரன். பசங்களுக்கும் இருக்கு, குழந்தைங்களுக்கும் இருக்கு. அந்த மாதிரி கஷ்டம் நாங்க பார்த்ததே கிடையாது. என்னோட பயணிக்கணும் அப்படின்னா சொல்வது எல்லாவற்றையுமே சரியான கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டால் முழுவதும் என்னோடு பயணிக்க முடியும். அப்படித்தானேம்மா? நீங்க ஒரு டீச்சர் அப்படின்னா உங்க ஸ்டூடெண்ட் இப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. குழந்தை கரெக்ட் டயத்துக்கு ஸ்கூலுக்கு வரணும், ஸ்கூல் முடிஞ்சா நேர வீட்டுக்கு தான் போகணும். ஹேண்ட் புக்ல எழுதி கொடுக்கறத குழந்தையா சைன் பண்ணாம பேரண்ட்ஸ் கிட்டயே போய் சைன் வாங்கிட்டு வரணும். எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். அழகா இருந்தது தெரியுமா? இட் ரிமைண்டட் மீ. எனக்கு என்னுடைய பள்ளி பருவத்து நாட்கள்ல ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது. இப்படிதான் கையில் ஒரு பேப்பர் பேனாவோட எப்போ ஸ்டேஜ் கிடைக்கும், எப்போ மைக் கிடைக்கும்னு போய் ஆசையாக நின்ன காலங்கள். அது எல்லாமே அவங்கள அப்படி யூனிஃபார்மில் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. நம்ம ஸ்கூல் படிக்கிற காலம் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இங்கே வேறு வேறு யூனிஃபார்ம், பிகாஸ் வேறு வேறு பிரான்ச்லேருந்து வந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே +2 படிக்கிற பிள்ளைகள். வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு ரொம்ப டென்ஷனான பீரியட் எதுன்னு கேட்டால் +2 படிக்கிற பீரியட் தான் அப்படின்னு அந்த வயசில் இருக்கிற பசங்க சொல்லும். அதுவும் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்த பேண்டமிக். ஏன்னா எங்களுடைய காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு பேரிடரை 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும்னு சொல்கிறதுனாலே என்னமோ நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கும்பொழுது இங்கே மேடையில் இருக்கிறவங்கலேருந்து நான் உட்பட உங்கள் அம்மா அப்பாலேருந்து எல்லாருமே பள்ளி குழந்தைகளாக இருக்கும்போது நாங்கள் பார்க்காத ஒரு விதமான பெரும் அவஸ்தையை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கடந்து வரீங்க. அப்போ டார்வின் சொன்னதை போல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு டார்வின் சொன்னான் இல்லையா? அப்போ த ஃபிட்டஸ்ட் ஸ்பீஷீஸ் எல்லாம் நீங்க தான். அப்போ நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு முறை கை தட்டிக்கலாம். யூ த ஃபிட்டஸ்ட் ஆன் எர்த். ரொம்ப கஷ்டம்மா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்றாடம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கணும், கிளாஸ்ல அப்படியே நகராம உட்காரணும். என்ன ஒரு 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிசிக்ஸ் கொஞ்ச நேரம், கெமிஸ்ட்ரி கொஞ்ச நேரம், மேக்ஸ் கொஞ்ச நேரம், எல்லாம் வேற வேற உலகத்துல இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கவனிக்கணும், படிக்கணும். அப்படி இருக்கும் பொழுதே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இப்போ ஸ்கூலுக்கு வரதா வேண்டாமா? ஆன்லைனில் கல்வி இது ஒரு விதமான வரம் அப்படின்னு சொன்னா கூட நிறைய அசௌகரியங்களும் இருக்கு. போத் ஃபார் டீச்சர்ஸ் as well as ஃபார் சில்ட்ரன். பசங்களுக்கும் இருக்கு, குழந்தைங்களுக்கும் இருக்கு. அந்த மாதிரி கஷ்டம் நாங்க பார்த்ததே கிடையாது. ஆன்லைன் முதல்ல இந்த மாதிரி நாங்க டீச்சர்ஸ் எல்லாம் எங்களை கிளாஸ் ரூம்ல பேசக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட் இந்த மாதிரி வாய் போட்டு மாஸ்கே போட்டு வாயை மூடும் மாதிரியான நிலைமை இப்போ இந்த காலத்துல தான் இருக்கு. எங்க காலத்துல இருந்ததே இல்லை. சந்தோஷமா இருந்தோம். இப்போ இது கூடுதல் ஸ்ட்ரெஸ், ஆடட் ஸ்ட்ரெஸ் டு திஸ் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி. மாணவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு விதமான ஒரு மனச்சோர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான். கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். நாங்கள் சிலபஸ் போட்டு அழுத்துற பாரத்தை யோசிக்கிறதா, இல்லை சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்கிறாங்களே எங்களுக்கு வருமா வராதா, நாங்கள் சிம்டமேட்டிக்கா இது எப்போ சரியாக போகும், இந்த மாதிரி நிறைய டென்ஷன் இந்த வயசில் தேவையில்லாததுன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு இருக்குது. அதோடு சேர்த்து நீங்கள் படிக்கணும். முக்கால்வாசி நேரம் நான் மாணவர்கள் பக்கமாகத்தான் பேசுவதுண்டு. உங்கள் கம்யூனிட்டி தான் நான். பிகாஸ் ஐ கேன் ஃபீல் ஸ்டெப்பிங் இன் டு யுவர் ஷூஸ். மாணவர்களாக இருப்பது கஷ்டமா, டீச்சர்ஸாக இருக்கிறது கஷ்டமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா என்ன பதில் சொல்லுவீங்க? இங்கே என்ன கேட்டால் சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ டீச்சர்ஸாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உண்டு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உண்டு. யாரையுமே குறைத்து எடை போட முடியாது. நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். என்னோட பயணிக்கணும் அப்படின்னா சொல்வது எல்லாவற்றையுமே சரியான கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டால் முழுவதும் என்னோடு பயணிக்க முடியும். ரொம்ப ஈஸி. டீச்சர் அப்படின்னா என்ன? இப்போ நீங்களே ஒரு டீச்சர் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பீங்க குழந்தைகிட்ட? அவன் கரெக்டாக கிளாஸ்க்கு வரணும், அந்த பொண்ணு கரெக்டாக கிளாஸ்க்கு வரணும், அக்கம் பக்கம் திரும்பக்கூடாது, அனாவசியமாக பேசக்கூடாது, சொல்றத 40 நிமிடமும் கவனச்சிதறல் இல்லாமல் அந்த குழந்தை உள்வாங்கிக்கணும். நான் என்ன பாடம் நடத்துகிறேனோ
அந்த குழந்தை எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அது உள் வாங்கிக்கணும். எந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் தயக்கமே இல்லாம குழந்தை எழுந்து நின்று கேட்கக்கூடிய தைரியத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு டீச்சர் எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விஷயங்களை வீட்டில் மறைக்காமல் என் மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு டீச்சரும் எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? நீங்க டீச்சரா இருந்தா அதை தானே எதிர்பார்ப்பீங்க, ஆமாவா இல்லையா? அப்படித்தானேம்மா? நீங்க ஒரு டீச்சர் அப்படின்னா உங்க ஸ்டூடெண்ட் இப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. குழந்தை கரெக்ட் டயத்துக்கு ஸ்கூலுக்கு வரணும், ஸ்கூல் முடிஞ்சா நேர வீட்டுக்கு தான் போகணும். ஹேண்ட் புக்ல எழுதி கொடுக்கறத குழந்தையா சைன் பண்ணாம பேரண்ட்ஸ் கிட்டயே போய் சைன் வாங்கிட்டு வரணும். எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லும்போது நிறைய பேர் சிரிக்கிறது மாஸ்கை தாண்டி தெரியுது எனக்கு இங்க. ஏன்னா நம்ம சிரிக்கும் போது கண்ணும் சேர்ந்து சிரிக்கும், முறைக்கும் போது கண்ணும் சேர்ந்து முறைக்கும். அதனால மாஸ்கை போட்டு எல்லா உணர்வுகளையும் நம்மால் மறைக்க முடியாது. நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். யாரையாவது முணமுணத்து திட்டினாலும் தெரியும், ஏன்னா மாஸ்க் மட்டும் தனியாக வெளியில் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ மாஸ்கை போடுவதனால் நிறைய நன்மைகள், அதில் அதே மாதிரி நிறைய விஷயத்த காமிச்சு கொடுத்துரும். இதுதான் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். குழந்தை என்ன எதிர்பார்க்கும்? ஒரு டீச்சர் கிளாஸ்க்கு வராங்க பாடம் எடுக்க, அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்கும்? முதல்ல எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அடிக்கடி அந்த டீச்சர் லீவ் போடக்கூடாதா? ஒரு நாள் கூட லீவ் போடாம கிளாஸ்க்கு வராங்களே. நிறைய குழந்தைகள் கேட்பது என்ன தெரியுமா? எங்க மேக்ஸ் மிஸ்க்கு ஜுரமே வராதா அப்படின்னு கேட்கும். 360 நாளும் வராங்க, அதாவது எத்தனை நாள் ஒர்க்கிங் டேஸோ அத்தனை ஒர்க்கிங் டேஸும் வராங்க. டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாம போகாதா அப்படின்னு எதிர்பார்க்கும். குழந்தை டீச்சர் லீவ் போட்டா என்ன அப்படின்னு எதிர்பார்க்கும். ரெண்டாவது குழந்தை என்ன எதிர்பார்க்கும் டீச்சர்ஸ் கிட்ட அப்படின்னு சொன்னா, நான் அப்பப்ப கிளாஸ்ல கண்டுக்காம வேடிக்கை பார்க்கறத டீச்சர் கண்டுக்காம விட்டுட்டா என்ன அப்படின்னு எதிர்பார்க்கும். நான் இப்படி கிளாஸ் நடத்தும் போது, ஏன்னா மிக வலி என்ன தெரியுமா? நிறைய படிச்சுட்டு வந்தவங்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக படிச்சதோட நிறுத்திக்காம தினம் 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 வீட்டில் படிக்கிறவங்க நாளைக்கு கொண்டு போய் கிளாஸ்ல எப்படி இதை சேர்க்கலாம். அவங்க படிச்ச காலத்துல அவங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி இப்ப சொல்லி கொடுத்தா வேலைக்கு ஆகாது. அதனால இந்த காலத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் கொண்டு போய் சிலது சேர்க்கணும் அப்படின்னா நான் எப்படி சேர்க்கலான்னு ஒரு நாளும் ஹோம்ஒர்க் போட்டு தான் கிளாஸ் ரூம் வர முடியும். அந்த மாதிரி அவங்க பாடம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் முழுவதுமா டீச்சர்ஸ் மேல இருக்காது. அதாவது பசங்களுடைய கவனம் ரொம்ப கஷ்டப்பட்டு லா ஆஃப் மோஷனும் அந்த இனர்ஷியானா என்ன அப்படின்னு போர்டில் ஈக்குவேஷன் போட்டு டெரிவேஷன் போட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த காரிடார் வழியாக யாராவது நடந்து போகும்பொழுது அவங்க தான் கவனத்தை பசங்களுக்கு ஈர்ப்பாங்க. அது டீச்சருக்கு மிகப்பெரிய வலி. ஆனால் குழந்தை என்ன எதிர்பார்க்கும் தெரியுமா? நான் அப்படி இப்படி கண்டுக்காமல் இருக்கிறது நீங்களும் கண்டுக்காமல் விட்டுடுங்களேன் அப்படின்னு குழந்தை எதிர்பார்க்கும். டெஸ்ட்ன்னு என்னைக்கெல்லாம் மிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கெல்லாம் மறந்து போயிடணும் அப்படின்னு குழந்தை எதிர்பார்க்கும். ஆமா, ஐயோ டெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியா போச்சு அப்படின்னா சர்ப்ரைஸ் டெஸ்ட்டே வைக்கக்கூடாது. அந்த டீச்சர்ஸ் பிடிக்காது சர்ப்ரைஸ் டெஸ்ட். இன்னும் சில டீச்சர்ஸ் எல்லாம் எப்படின்னா, நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு அப்பவே சர்ப்ரைஸ் உடைச்சிருவாங்க. சில டீச்சர்ஸ் திடீர்னு ஒரு டெஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு குழந்தை எதிர்பார்க்கும். எந்த மார்க் எடுத்தாலும் டீச்சர் என்ன திட்டக்கூடாது, அக்கறைப்பட்டு கூட என் மேல சத்தம் போடக்கூடாதுன்னு குழந்தை எதிர்பார்க்கும். நான் என்ன மார்க் எடுத்தா என்ன, என்னை விட்டுடுங்களேன் அப்படின்னு தான் குழந்தை எதிர்பார்க்கும். குறிப்பா ஹேண்ட் புக்ல என்னை பத்தி தப்பா எழுதி எங்க வீட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கும். பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து நிற்கும், என்ன அப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கூட அதட்டல் அப்படின்னா என்னன்னே தெரியாம வளர்கிற பிள்ளைகள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. அம்மாவோ அப்பாவோ அப்படி ஒரு அதட்டி ஒரு வார்த்தை கூட சொல்வது கிடையாது. அனிச்ச மலர் போல குழந்தைகளை வளர்க்குற பேரண்ட்ஸ் நிறைய. அதனால திடீர்னு யாராவது சமுதாயத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த குழந்தையால் அதை தாங்க முடிவதில்லை, ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படிங்கிறது தான் இப்ப கம்ப்ளைண்ட். அதனால அதெல்லாம் எங்க டீச்சர்ஸ் செய்யக்கூடாது. இதுதான் ஒரு குழந்தை டீச்சர் கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள். ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் உங்களுடைய செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆனா தினம் நீங்க கிளாஸ் ரூம்ல பார்த்துக்கிட்டு ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒத்துவே வராது. நான் என்ன எதிர்பார்க்குறேன், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன மேடம் இது அப்படின்னு ஒரு விதமான இதில் தான் உட்காரும் பசங்க. ஆனால் டீச்சர்ஸ் அப்படி விட்டுட முடியாது.
என்னமோ நான் ஆயிடுவான் என் பையன் நாளைக்கு, நல்லபடியா என் பொண்ணு வெளியில வருவா. இந்த ஸ்கூலுக்கு போயிட்டா ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, கல்வி கூடங்களை எல்லாம் நிறுவனங்கள் மாதிரி பார்க்கறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி தான் பார்க்கறாங்க நிறைய பேர். இது குறை கூறும் பாங்கு கிடையாது, அவர்களுடைய அறியாமைன்னு கூட சொல்லலாம். குழந்தை ஒரு எல்கேஜிலயோ யூகேஜிலயோ குழந்தைய கொண்டு உள்ள போட்டுட்டா அது +2 முடிச்சு வெளியில வரும்பொழுது விவேகானந்தரை போன்ற விவேகம், அறிவு கூர்மை இன்னும் பல சயின்டிஸ்டுகளுடைய அறிவெல்லாம் ஒன்னா சேர்த்த அறிவு கூர்மை, இந்த சமுதாயத்துல எல்லா சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கான அனைத்து ஸ்கில்லோடையும் அந்த குழந்தை +2 முடிச்சு ஒரு ப்ராடக்டா வெளியில வரணும், அந்த ஸ்கூல் அனுப்பணும் அப்படின்றது தான் ஒரு பேரண்ட்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அடிப்படை எதிர்பார்ப்பே டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும்போது இதை எப்படி சாத்தியப்படுத்துவது, எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் எப்ப இருந்தது? நார்மலா தினசரியே அன்றாடம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு நீங்க சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போதே இதெல்லாம் பெரும் சவாலாக இருந்தது. நாங்க படிக்கிற காலத்திலே அப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ துரதிர்ஷ்டவசமாக உலகம் முழுக்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இது துரதிர்ஷ்டம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க ஸ்கூலுக்கு கொஞ்ச நாள் போனோம், கொஞ்ச நாள் போல வீட்டில் இருக்கோம், ஆன்லைன்ல படிக்கிறோம். நிறைய குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வீடியோவை கட் பண்ணிட்டு ஆடியோவை மியூட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு சும்மா பார்த்தா போகிறோம். கொஞ்ச நேரம் இங்கே உட்காருன்னு அப்படி எந்திரிச்சு போயிட்டு வரேன்னு போனோம். உங்களுக்கே நிறைய ட்ரிக்ஸ் தெரியும் தானே ஆன்லைனில். தனியாக இதை மேடையில் மைக் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த வயது அது. எது எல்லாம் நம் கவனத்தை ஈர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், வாழ்க்கைக்கு பெரிதும் உதவாத விஷயங்கள் மட்டுமே கவனத்தை ஈர்க்கக்கூடிய வயசு இது. ஐயோ அப்படி போகாதே பிடிச்சி இழுக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் ஆசிரியர்கள். எப்போதுமே டக் ஆஃப் வார் தான் ரெண்டு பேருக்குமே. அதையும் தாண்டி உங்களை ஒரு நல்ல பிரஜைகளாக இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம்னு இல்லை, இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும், அங்கே வேலை பார்க்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. அப்போ இது பெரிய ஜேர்னி. உலகத்துல கேட்டுக்கோங்க குழந்தைகளே, பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், பாடத்திட்டங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும், இந்த அமைப்பு இருக்கிற வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆசிரியர்கள் உங்களை நல்வழிப்படுத்த முயற்சிப்பதும் நல்ல போதனைகள் கொடுப்பதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அவங்க சொல்றது அப்பப்ப பிடிக்காம நீங்க காதுல கேட்காம போறதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதனால்தான் எங்களை போன்றவர்கள் அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறோம். புரியுதா? விஷயம் அதுதான். ஒரு ஃப்ளைட்ல ஜேர்னி போறோம், நிறைய பேர் போயிருக்கலாம், கொஞ்சம் பேர் போனதை சொல்லி கேட்டிருக்கலாம், இல்லை நீங்க பார்த்திருக்கலாம். நாளை நீங்கள் பயணிக்கலாம். போகும் பொழுது சேஃப்டி ரூல்ஸ்ன்னு சொல்லி ஃப்ளைட் இப்படி தண்ணியில் இறங்குற மாதிரி இருந்தால், ஒரு டர்புலன்ஸ் ஜாஸ்தியாக வந்தால், உங்களுக்கு இப்போ ஆக்சிஜனுடைய சப்ளை கம்மியாக வந்தால், ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்னு வந்தால் நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக புரிந்த மொழியோ புரியாத மொழியோ செயல்முறை விளக்கத்தோடு ஒரு அம்மாவோ ஒரு ஆளோ நமக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த ஒருத்தர் கூட அதை கவனித்ததாக சரித்திரம் கிடையாது. உங்க சேர் கீழே என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த எதை புல் பண்ணணும், எப்படி ஆக்சிஜன் வேணும்னா பண்ணிக்கணும், தண்ணியில இறங்கும் போது எதை எப்படி மாட்டிக்கணும்னு ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்பாங்க. அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆசிரியர்களை பார்ப்பது போலத்தான் இருக்கும். வாழ்க்கை நடுக்கடல்ல மூழ்கிடுண்டா கொஞ்சம் கவனி, சொன்னதை கேட்கலன்னா லேண்டிங் சரியா இருக்காது கொஞ்சம் கவனி அப்படின்னு ஒரு முறையும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்வது போலவே இருக்கும். ஏன் அப்படின்னா, செஞ்சு காமிக்கிறவங்களை ஒருத்தர் கூட கவனிச்சதே கிடையாது ஃப்ளைட்டில். கிளாஸ் ரூம்லேயும் அப்படித்தான். பொதுவாக எந்த குழந்தையும் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றதை விட, பெருவாரியான பிள்ளைகள் கவனச்சிதறலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு விளம்பர படமே ஒரு குறிப்பிட்ட வினாடிகளுக்கு மேல் வரும்பொழுது போர் அடிக்குது. அது என்ன வார்த்தை? போர் அடிக்குது ரொம்ப. செய்கிற ஒரு விஷயத்தையே தொடர்ந்து செய்வதற்கான ஒரு மனநிலை இப்ப இருக்கிற பிள்ளைகள்கிட்ட கிடையாது. அதை விட இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, செய்கிற விஷயத்திலிருந்து கொஞ்சம் மாறுதல் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இப்ப இருக்கிற பிள்ளைங்க கிட்ட நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் உண்மை.
சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் சொல்வதற்கு ரொம்ப சுலபம், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே முடிவது கிடையாது. போதாகுறைக்கு இந்த மாதிரி பெருந்தொற்றுன்னு ஒன்று வந்ததுனால எத்தனையோ விஷயங்களை அடிப்படையாகவே அப்படியே புரட்டி போட்டிருக்கு. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சம்பந்தமே இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் கல்வி போன்ற சில விஷயங்கள் தடைபடாமல் இந்த சமுதாயத்திற்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய முயற்சிகள். இணைய வழி கல்வி, இந்த ஆன்லைன் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம். கண்ணை பார்த்து ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் குழந்தைய பார்த்து அது கவனிக்குதா கவனிக்கலையா, அடுத்த பாட வேலைக்கு என்ன டெஸ்ட்ன்ற பயத்தில் உட்காந்துருக்கா, காலையில் சாப்பிட்டுதா சாப்பிடலையா, வீட்டில் ஏதும் பிரச்சனையா அது இங்கே கவனிக்க முடியாமல் உட்காந்துருக்கா, இல்லை தனக்குள் ஏதோ ஒரு உளைச்சலால் அது கவனிக்க முடியாமல் உட்காந்துருக்கா அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி ஒரு 5 அடி 6 அடி தூரத்தில் உட்காந்துருக்கிற குழந்தைய பார்த்து கணிக்கக்கூடிய அத்தனை சாத்திய கூறுகளும் அடிபட்டு போச்சு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல. நிதர்சனமான உண்மை. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல்.